நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் சைட்ல பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய 5818 மாபெரும் காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் மந்த் நம்ம NTPC ல இருந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் நோட்டிபிகேஷன் அப்டேட் பத்தி கொடுத்திருந்தோம். லாஸ்ட் வீக்லயும் இந்த வீக்ல வந்துடும் சொல்லி கொடுத்திருந்தோம். அதுல நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. அப்ளை பண்றதுக்கான லிங்க், அபிஷியல் வெப்சைட் லிங்க், நோட்டிபிகேஷன் லிங்க்ல எப்ப வரும் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏதோ உங்களுக்காக அந்த நோட்டிபிகேஷன் லிங்க் அப்டேட் பண்ணிட்டாங்க. அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம கவர் பண்ணிருக்கோம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம போற எல்லாமே உடனே நீங்க அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் எங்களை கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, நீங்க இன்னுமே நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த NTPC கிட்ட மெட்டீரியல் வேணும் நினைச்சீங்கன்னா இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்க கீழே சஜஷன் கொடுத்திருக்கோம். சரி, வாங்க நம்ம இல்ல பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து NTPC ல இருந்து மாபெரும் காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட் நோட்டிபிகேஷன் அப்டேட் பத்தி ஆல்ரெடி நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதோடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் அப்ளை பண்றதுக்கு ஓபன் பண்ணிட்டாங்க. அதுதான் இப்ப நம்ம திரையில பார்க்க போறோம். சோ இதுதான் பாத்தீங்கன்னா அதோடைய அபிஷியல் வெப்சைட். சோ இதுக்குள்ள டைரக்டா உள்ள போனீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான லிங்க் இந்த மாதிரி ஓபன் ஆயிடும். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்குள்ள உள்ள போனீங்கன்னா ஜஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இது கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஓபன் ஆயிடும் இந்த மாதிரி. சோ ஒன்ஸ் இப்படி நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் இதுல கொடுத்திருப்பாங்க. சோ இதுல நீங்க டைரக்டா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 4/10/2025 எம்ப்ளாய்மெண்ட் ஷார்ட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓபனிங் பாத்தீங்கன்னா 21/10/2025 ஓபன் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் டேட் பாத்தீங்கன்னா 20/11/2025 சொல்லிருக்காங்க. அதேதான் பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்றதுக்கு 22/11/2025 சொல்லிருக்காங்க. நீங்க ஒரு கரெக்ஷன் விண்டோவா இருக்கீங்க, அப்ளிகேஷன் எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 23/11/2025 முதல் 2/12/2025 வரை விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் பாத்தீங்கன்னா ஏதாவது டீடைல்ஸ் அப்ளிகேஷன் போர்ட்ல டவுன்லோட் பண்ணிக்கணும், ஏதாவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா 3/12/2025 முதல் 7/12/2025 வரை சொல்லியிருக்காங்க. சோ இது எப்படி பேஸ் பண்ணி உங்களை செலக்ட் பண்ண போறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் CBT, அதுக்கடுத்து CB18 சொல்லுவாங்க இரண்டாவது ரவுண்டு. அதுதான் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா CBTST சொல்லுவாங்க மூணாவது ரவுண்டு. அது கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் சொல்லுவாங்க. அடுத்து ஃபைனலா பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். சோ இந்த 3 டெஸ்டுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். சோ CBT, CBAT, CBTST அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். சோ இந்த 5810 காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு லெவல் 6க்கு மாத சம்பளம் ஸ்டார்டிங் 35,400 சொல்லிருக்காங்க. B2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் 18 முதல் 33 வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். ஒட்டுமொத்தமாக 161 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இரண்டாவது போஸ்டிங் பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் லெவல் 6க்கு கொடுத்திருக்காங்க. 35,400 சம்பளம். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் லெவல் A2 கொடுத்திருக்காங்க. 18 முதல் 33 வயசு இருக்கிறவங்க யாரு வேணாலும் விண்ணப்பிக்கலாம். ஒட்டுமொத்தமாக 615 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மூன்றாவது போஸ்டிங் பாத்தீங்கன்னா குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் லெவல் 5க்கு 29,200 சம்பளம். A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் 18 முதல் 33 வயசு இருக்கிறவங்க யாரு வேணாலும் விண்ணப்பிக்கலாம். 3000
5416 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 4வது பணி ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் வந்து லெவல் 5 வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கான மாத சம்பளம் 29,200. C2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். சோ 18 முதல் 33 வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். 921 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 5வது பணி வந்து பாத்தீங்கன்னா சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் வந்து லெவல் 5 வந்து அனௌன்ஸ் பண்ணி 29,200. C2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். 18 முதல் 33 வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். 638 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 6வது போஸ்டிங் டிராபிக் அசிஸ்டன்ட். இதுக்கு 4வது லெவலுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. 25,500 சம்பளம். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A2 கொடுத்திருக்காங்க. 18 முதல் 33 வயசுக்கு விண்ணப்பிக்கலாம். ஒட்டுமொத்தமாக 59 காலி பணியிடங்கள். சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 5,810 காலி பணியிடங்கள் NTPC இருந்து டைரக்ட் ரெக்கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல இந்த வேகன்சிஸ் லிஸ்ட் போஸ்ட் வைஸ் வந்து அனௌன்ஸ் வந்து பிரேக்கப் டீடைல்ஸும் வந்து கொடுத்திருக்கோம் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து நெகட்டிவ் மார்க் ஆல்சோ வந்து இருக்குதுன்னு வந்து சொல்லிருக்காங்க. சோ 0.25 வந்து சொல்லிருக்காங்க. சோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு கொஸ்டினுக்கு ஒரு கரெக்டான ஆன்சர் பண்ணீங்கன்னா 1 மார்க். இதே கண்டினியூஸா 4 கொஸ்டினுக்கு வந்து தப்பான ஆன்சர் பண்ணீங்கன்னா 0.25 வந்து ரெடியூஸ் பண்ணி சோ ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் வந்து நீங்க எடுத்த 1 மார்க்கும் வந்து கழிஞ்சிடும். சோ இந்த மாதிரி தான் வந்து எடுக்கப்படுறதா வந்து சொல்லிருக்காங்க. 1:1 ரேஷியோட அடிப்படையில் தான் வந்து எடுக்கப்படுறதா வந்து சொல்லிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட், நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி டீடைல்ஸ் எல்லாமே இதுல 1 by 1 இருக்குது. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்லைன் ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கணும், யாராவது டைரக்டா கான்டாக்ட் பண்ண அப்படின்னா போன் நம்பர் கொடுத்திருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்திருக்காங்க, டைரக்டா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த வேகன்சிஸ் லிஸ்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் லெவல்லயும் வந்து எடுக்கப்படுறது சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா சொல்ல போறவங்க மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளிகளா இருக்கீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இதோடைய நேஷனாலிட்டி சிட்டிசன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா, நேபாள், பூட்டான், பூட்டான் இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், பர்மா, ஸ்ரீலங்கா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், கென்யா, உகாண்டா, யுனைடெட் ரிப்பப்ளிக்ல வந்து பாத்தீங்கன்னா தனஞ்சியா, ஜாம்பிபா, மாலத்தீவு, இந்த மாதிரி எத்தியோப்பியா, இந்த மாதிரி லொகேஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட் ஆல்ரெடி வந்து 18 முதல் 33 வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து பார்க்க போறோம். இதுல SC/ST கேண்டிடேட்டுக்கு 5 வருடமும், OBC கேண்டிடேட்டுக்கு 3 வருடமும், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா UR கேட்டகரியில எக்கனாமிக் பர்சனுக்கு 3 வருடம், எக்ஸ் சர்வீஸ்மேன் OBC NCLக்கு வந்து 6 வருடம், எக்ஸ் சர்வீஸ்மேன்ல SC/STக்கு வந்து 8 வருடம் வந்து கொடுத்திருக்காங்க. மாற்றுத்திறனாளி இருக்கீங்க அப்படின்னா UR எக்கனாமிக் பர்சன் 10 வருஷம், அதுல OBCக்கு 13 வருஷம், SC/STக்கு 15 வருஷம். இதுல குரூப் C, குரூப் D ஸ்டாஃப் மெம்பர்ஸ் கீழே இருக்கீங்க அப்படின்னா UR எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு அப் டு 40 வயசு வரைக்கும், OBCக்கு 43, SC/STக்கு 45. இதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்ல விண்டோ, டிவர்ஸ்ட், ஜட்ஜிகளா செப்பரேட்டடா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுல UR அண்ட் எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு 35, OBCக்கு 38, SC/STக்கு வந்து 40ன்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதே மாதிரி மாற்றுத்திறனாளிக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸாமினேஷன் ஃபீஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா 500, 250 ரெண்டா பிரிச்சிருக்காங்க. இந்த 500 வந்து பாத்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட் மேல் கேட்டகரியும் அண்ட் இது OBC கேட்டகரி, OC கேட்டகரிக்கு மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 500 ரூபாய் ப்ராசஸிங் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ். அதே மாதிரி இப்ப SC, ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், மாற்றுத்திறனாளிகள், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டி, எக்கனாமிக் வீக் பர்சன், இந்த மாதிரி இருக்கீங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபாய் ஒன்லி வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். மோட் ஆஃப் பேமெண்ட் ஆன்லைன்ல மட்டும்தான் வந்து பண்ண முடியும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ 10th, 12th டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாமே தெளிவா வந்து கொடுத்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டோட இருந்து பாத்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் பேட்டர்னும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் CPTக்கு வந்து 100 மார்க்குக்கு அது எப்படி எடுக்க போறாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா
கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 120 கொஸ்டினுக்கு அது எப்படி வந்து செலக்ட் பண்ண போறது, சோ அது வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் வந்து எந்த மாதிரி இருக்கும் வந்து கேட்டிருக்காங்க. சோ அது எந்தெந்த போஸ்டிங் எலிஜிபிள் பாத்தீங்கன்னா சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், அதே மாதிரி ஸ்டேஷன் மாஸ்டர், டிராபிக் அசிஸ்டன்ட். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். சோ டைப்பிங் இல்லாம உங்களை வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. சோ அததான் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா மேலேயே வந்து உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம், அதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சோ டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் வந்து மேக்சிமம் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரேக்கப் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வரையவே வந்து இதுல வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க. சோ நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை. சோ இந்த ஆர்ஆர்பி சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா 187. இதுல வந்து சீஃப் கமர்ஷியல் கம் மாஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 6, ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 2, குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு 3, ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்டுக்கு 17, ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்டுக்கு வந்து 108. அதுல சீனியர் கேட்டகரி லெவல் ஐசிஎஃப் கேட்டகரி கொடுத்திருக்காங்க. சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் ஐசிஎஃப்க்கு 1, சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட்ல வந்து சீனியர் கேட்டகரிக்கு 50. சோ ஒட்டுமொத்தம் ஐஆர் கேட்டகரி 73, எஸ்சி கேட்டகரிகளுக்கு 31, எஸ்டி கேட்டகரி 22, ஓபிசிக்கு 43, எக்எம்எல்பி பெர்சன் 18, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 18, மாற்றுத்திறனாளிகள் சொல்லிட்டு 2, 3, 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 187 காலி பணியிடங்கள் ஆர்ஆர்பி சென்னைக்கு மட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிபிகேஷன் லிங்கா இருக்கட்டும், இந்த அபிஷியல் வெப்சைட் லிங்கா இருக்கட்டும், இது அப்ளை பண்றதுக்கான லிங்கா இருக்கட்டும், எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, உங்களுக்கு பிசினஸ் ரிலேட்டட் queries எங்களை கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து கொடுத்திருக்கோம், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் வந்து கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி உங்களுடைய அப்டேட்டை முழுசா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து ஹை பட்டன் இருக்கும், அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து சேரும் எங்களுக்கு. அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். சோ இந்த என்டிபிஎஸ்சி போஸ்டுக்கு தேவையான மெட்டீரியல் வேணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நம்ம இந்த வீடியோக்கு லெஃப்ட் சைட் கார்னர்ல வீடியோல உங்களுக்கு சஜஷன் ஆகும். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 1 மாத காலம் தான் டைம் இருக்குது. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க படிச்சுக்கிட்டே டைப்பிங் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. டைப்பிங் சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜஸ். So thank you friends, thank you so much, all the best for your career.